நான் ஃபுல்லாவே திமுக தான் ஓட்டு போட்டிருந்தேன். பரம்பரையா போட்டிருந்தேன். இப்ப விஜய்க்கு தான் போடுவேன். என்ன காரணம் விஜய்க்கு? விஜய் நல்லா செய்வார். ரெண்டு பேருக்கும் போட்டு பார்த்துட்டு நொந்து போயிட்டோம். ஒன்னுமே செய்யல. விஜய்க்கு தான் நான் போடுவேங்க. ஏதாவது பிரச்சனைகள் இருக்காங்க? இங்கே நிறைய பிரச்சனைங்க தான் இருக்குது. ரொம்ப பாதிப்பான விஷயம் ரோடு முதல்ல சரி கிடையாதுங்க. ரோடு சரி கிடையாது. எம்எல்ஏலாம் பார்ப்பாங்களா? பார்ப்பாங்க. எப்பயாவது ஒரு வாட்டி வருவாங்க. இப்போ வர தேர்தலில் யார் வேலை செய்யறது ஜெயிப்பாங்க? கண்டிப்பா விஜய் தான். விஜய் தான். என்ன காரணம்? காரணம்லாம் சொல்ல தெரியல, ஆனா விஜய் கன்ஃபார்ம். மக்கள் எல்லாம் எப்படி பாக்குறீங்க? எல்லாம் விஜய்க்கு தான் போடுவாங்க. அந்த வர தேர்தலில் யார் வேலை செய்யல ஜெயிப்பாங்க? வேலைச்சேரியில தான் ஜெயிப்பாங்கன்னு இல்லை, விஜய் ஜெயிப்பாப்ல. விஜய் வேலை செய்யறது தான் நிக்க போறதா ஒரு பேச்சு வந்திருக்கு. எப்படி ஜெயிப்பாங்க? வர தேர்தலில் யார் வேலை செய்யறதுல ஜெயிப்பான்னு விஜய் வருவாங்க சார். விஜய் தான். என்ன காரணம்? எல்லாருமே விஜய் ஃபேனு தான் அதிகமா இருக்காங்க, அதனால விஜய் தான் வருவாருங்க. இப்போ விஜய் தான் வேலைச்சேரியில டைரக்டா நிப்பாருன்ற அரசியல் பர்சனா ஒரு பேச்சு இருக்கு. அப்படி இருந்தா எப்படி இருக்கும்? அப்படி இருந்தா நல்லா தான் இருக்கும். வர தேர்தலில் யார் உங்களோட தொகுதியில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிறதா பாக்குறீங்க? எங்கள் தொகுதியில் டிஎம்கே தான் வரும். டிஎம்கே தான். இந்த வேலைச்சேரி தொகுதியில் ஏதாவது மக்கள் பிரச்சனைகள் இருக்கா? மக்கள் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நிறைய தான் இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணும்னா எங்களுக்கெல்லாம் வருமானமே கிடையாது சுத்தமாக. எல்லாமே ஃப்ரீ பஸ்ஸு, 10 ரூபாய்க்கு வழி இல்லை. ஆட்டோக்காரெலாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். என்ன பண்ணுறதுன்னே தெரில. சாலை வசதி, சாலை வசதிலாம் ஒன்றுமே இல்லை. ரோடு பாருங்கள், ரொம்ப மோசமாக இருக்குது. பள்ளமும் குழியும் ரொம்ப மோசமாக இருக்குது. மழை பெஞ்சா அவ்வளவுதான், எல்லாம் மெயின் ரோட்லாம் ஃபுல்லா தண்ணி நின்றோம். தண்ணியெல்லாம் நின்றோம். எம்எல்ஏ செயல்பாடெல்லாம் ஒன்றும் இது வரைக்கும் இந்த ஏரியா எம்எல்ஏ கூட நம்ம பார்க்கலாம். சுத்தமா பார்த்ததே கிடையாது. யாருன்னு தெரியல. வரப்போற தேர்தலில் யாருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். விஜய் வந்தா நல்லா இருக்கும் எங்களுக்கு. ஆமா. என்ன காரணம்னா ஏதாவது மாற்றம் வரணும், ஆட்சி மாற்றம் வரணும். இந்த வேலைச்சேரி தொகுதியில் ஏதாவது மக்கள் பிரச்சனைகள் இருக்கா? மக்கள் பிரச்சனைன்னு பார்க்க போனோன்னா நிறைய இருக்குது. அப்போ குறிப்பிட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ரோடுகள்ல இருந்து எல்லாமே பள்ளங்குள்ளமாக தான் இருக்குது. வழிகள் எல்லாமே அப்படி தான் இருக்குது. மாநகராட்சி என்ன நடத்துகிறாங்களோ அதை நடத்தட்டும், அது என்ன செய்கிறாங்களோ செய்யட்டும். இந்த வாட்டினா ஆட்சி மாறும்னு எதிர்பார்க்குறோம் எல்லாருமே. ஆமாம். இப்போ வரப்போகிற தேர்தலில் யாருக்கு இங்கே வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கும்? வேலைச்சேரியில் பார்க்க போனோன்னா டிவிகே மட்டும்தான். டிவிகே தான். என்ன காரணம்? இப்போ புதுசாக ஏன்னா இந்த கட்சியில் எல்லா கட்சியிலையுமே அவங்கவுங்க இது பண்ணுறதை வச்சு தான் எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் எந்த கட்சியும் சரியான முறையில் நடத்திட்டு போகிற மாதிரி தெரியல. எங்கள் ஆட்டோ தொழிலையும் அந்த அளவுக்கு எதுவுமே பண்ணவும் இல்லை. நீங்கள் இருக்கக்கூடிய தொகுதியில் ஏதாவது மக்கள் பிரச்சனைகள் இருக்கா? இருக்குது, பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? ஆட்சி மாற்றம் வந்தால் நல்லது. ஆட்சி மாற்றம் வேணும், நல்லது. யார் அடுத்த எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்தால்? ஏடிஎம்கே வந்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன். யாருன்னா? ஏடிஎம்கே. என்ன காரணம்? ஏடிஎம்கேனா ஆட்டோ தொழிலாளருக்கு, பஸ் ஓட்டுற டிரைவருங்களுக்கு, ஆட்டோ டிரைவருங்களுக்கு இவங்களுக்குலாம் நல்லது. எல்லாம் நல்லது. எல்லாம் பிரைவேட்டில் கொடுத்து எல்லாம் இது பண்ணுறாங்க. நீங்கள் இருக்கிற தொகுதியில் மக்கள் பிரச்சனை ஏதாவது இருக்கா? இல்லை, அதெல்லாம் எதுவும் இல்லை. எல்லாம் கரெக்டாக பண்ணுறோம். எல்லாம் கரெக்டாக பண்ணுறோம். இப்போ உங்களோட தொகுதியோட எம்எல்ஏவோட செயல்பாடெல்லாம் எப்படி இருக்குது? எல்லாம் பக்கமாக இருக்குது. நல்லா எல்லாம் கரெக்டாக பண்ணுறோம். நல்லா இருக்கும். இப்போ வரப்போகிற தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? திமுக தான் வரும். திமுக தான் கண்டினியூ பண்ணுறோம். என்ன காரணம்? எல்லாமே நல்லா இருக்குது. செயல்பாடு எல்லாமே நல்லா கரெக்டாக இருக்குது. இப்போ வரப்போகிற தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? இந்த முறை பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பு வித்தியாசங்கள் ரொம்ப அதிகமெல்லாம் இருக்காது. ரொம்ப சொற்ப ஓட்டுகள் வித்தியாசத்தில் தான் ஒரு தொகுதியே கை நழுவி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் முக்கியமான பங்கு வகிக்கிறது விஜய் கட்சியாக இருக்கும். பார்த்தா காரணம் நினைக்கிறீங்க விஜய்க்கு இந்த அளவுக்கு இது இல்லை, அவர் ஒரு 33 வருஷமாக திரைத்துறையில் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த கோர் ஃபேனுன்னு இருப்பாங்க இல்லையா, அவங்களோட பக்கப்படங்கள் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் புதுசாக ஒருத்தவங்க வரும்போது அவங்களுக்கே உரித்தான ஒரு ஈர்ப்பு ஒன்று மக்கள்கிட்ட இருக்கும். சரியில்லாத நிலவரம் தான் போயின்னு இருக்குது. மக்களுக்கு சேவை செய்கிறோம்னு சொல்லிட்டு யாரும் மக்களுக்கு சேவை செய்யலை. மக்கள் ரோட்டில் தான் இருக்கிறோம். நாங்கள்லாம் கஷ்டப்பட்டால் தான் எங்களுக்கெல்லாம். அவங்க அரசியல்வாதிக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்களே தவிர மக்களுக்கு செய்யணும்னு யாரும் வரல. அவங்கவுங்க தேவையை செய்கிறதுக்கு தான் வராங்க. மக்களுக்கு யார் வரணும்னு கடவுள் பார்க்குறாரு, அவங்க கண்டிப்பாக வருவாங்க. இப்போ வர தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு ஜாஸ்தி. வர தேர்தலில் யாருக்கு வேலைச்சேரியில் வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கும்? எப்பவுமே திமுக தான். திமுக தான். என்ன காரணம்? அது உடம்புல ஊர்னது. நீங்கள் அதனால திமுக சப்போர்ட்? ஆமாம். வேலைச்சேரி தொகுதியில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? மக்கள் பிரச்சனைகள்
இங்கே குடிக்காரங்க தான் வந்து கரெக்டாக போனாங்க, வேற எந்த பிரச்சனையும் நமக்கு இருக்கு. எம்எல்ஏலாம் வந்து பார்ப்பாங்களா அதிகாரிகளே? அதெல்லாம் இல்லைப்பா, பெருசாக அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ வர தேர்தலில் யாருக்கு வேளச்சேரியில் வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? விஜய் தான்ப்பா. என்ன காரணம் விஜய்க்கு? இந்த தடவை வந்து 2 பேருக்கும் நம்ம வாய்ப்பு கொடுத்தோம். இப்போ இவருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அவங்க என்ன செஞ்சாங்க. இன்னைக்கு இப்போ இந்த தடவை அவருக்கு வாய்ப்பு கொடுத்து அவர் என்ன செய்யறான்னு பார்க்கலாம். நம்ம இந்த வேளச்சேரியில் ஏதாவது மக்கள் பிரச்சனைகள் இருக்கா? நிறைய இருக்கு. ஒன்று டிஎம்கே ஒன்றும் செய்யலை இங்கே பெருசாக. நெக்ஸ்ட் டைம் வந்து ஏடிஎம்கே தான் வரணும். என்ன காரணம் ஏடிஎம்கே? ஏடிஎம்கே எடப்பாடி 4 வருஷம் நல்லா தான் பண்ணார். அம்மா ஆட்சியும் சிறப்பாக இருந்தது. டிஎம்கே பீரியடில் பைசா தான் கொள்ளடிக்கிறத தவிர வேறு எதுவும் உங்களுக்கு தெரியாது. அதனால் ஏடிஎம்கே வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வேளச்சேரியில் ஏதாவது மக்கள் பிரச்சனைகள் இருக்கா? மக்கள் பிரச்சனை இல்லை சார், அதெல்லாம் எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்கு. வர தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு வேளச்சேரியில் அதிகமாக இருக்கும்? எல்லா இடத்துலையுமே விஜய்க்கு சாதம் இருக்கும். விஜய்க்கு தான். ஆமாம், கண்டிப்பாக. என்ன காரணம் தெரியல, 2 பேருக்கும் ஓட்டு போட்டோம், என்ன பண்ணாங்க எதுவுமே பண்ணல. சரி, இந்த ட்ரிப்பு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம், அவர் என்ன செய்யறான்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் முடிவு எடுக்கும். விஜய் வந்து எம்எல்ஏ கேண்டிடேட்டாகவே வேளச்சேரியில் நிற்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி நின்னாருன்னா அவருக்கு எந்த அளவுக்கு வெற்றி? கண்டிப்பாக 100% இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இப்போ வர தேர்தலில் இந்த வேளச்சேரியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னா டிவிக்கு, விஜய்க்கு. என்ன காரணம் விஜய்க்கு? விஜய்க்கு என்ன காரணம்னா அவரோட ஃபேன் தானா, அவரோட ரசிகர். நம்ம அவர் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேளச்சேரியில தான் விஜய் டைரக்டா எம்எல்ஏக்கு போட்டி போடுவாருன்ற மாதிரி சொல்றாங்க ஒரு சிலர். ஒரு வேளச்சேரி தொகுதியில் நின்னா கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். ஜாஸ்தியாக. இந்த வேளச்சேரியில் ஏதாவது மக்கள் பிரச்சனைகள் இருக்கா பார்க்க வேண்டியது? நிறைய இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா பெரிய விஷயம். திருப்தியா இல்லை, எதுவுமே திருப்தியா இல்லை. இந்த குறைகள் நிறைய. யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு என்னோட கருத்து கணிப்பு வந்து சீமான் தான் வரணும். சீமான் தான். என்ன காரணம்? அவர் மட்டும்தான் உண்மையாக பேசுகிறாரு, நேர்மையாக பேசுகிறாரு. மனிதனை வந்து மனிதனை மதிக்கிறாரு, மக்களையும் மண்ணையும் நேசிக்கிறாரு. இது இருக்கிற வேறு யாருமே குவாலிட்டி இல்லை, அவர்கிட்ட தான் இருக்கு. அதனால அவர் தான் வரணும். வேளச்சேரி தொகுதியில் வர தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? விஜய் சார் வந்தால் நல்லா இருக்கும் சார். டிவிக்கு. என்ன காரணம் டிவிக்கு? புதுசாக வராரு, அவர் கொஞ்சம் வரப்போமே, அந்த ஒரு காரணம் சார், வேறு எதுவும் காரணம் கிடையாது. ஏன்னா கேப்டன் வந்தார், அவர் இல்லை இப்போ. சரி, அடுத்து இவர் வராரு, அவர் மாதிரி இவரும் சினிமாவிலேருந்து வராரு. சரி, இவருக்கு கொஞ்சம் நம்ம ஆதரவு கொடுப்போமே அப்படின்ட்டு தான். இப்போ விஜய் வந்து டைரெக்டாக வேளச்சேரியிலேயே எம்எல்ஏ கேண்டிடேட்டாக போட்டியிட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தால் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்க? நல்லா இருக்கும் சார், நல்லா. ஏன்னா மழை வந்ததுன்னா ரொம்ப பாதிக்கப்படுறது வேளச்சேரி தான். அவர் வந்தார்னா கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வர தேர்தலில் யாருக்கு இங்கே வேளச்சேரியில் வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? டிவிக்கு. அப்படி என்ன காரணம் டிவிகேக்குன்னு பார்க்குறீங்க? கொஞ்சம் புதுசாக மாறணும்னு நிறைய மக்கள் நினச்சிருக்கலாம், அதனால. இப்போ டிவிகே சார்பாக விஜய் வந்து டைரெக்டாக வேளச்சேரியில் போட்டியிட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி நடந்தால் இங்கே வேளச்சேரியில் விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்க்குறீங்க? இருக்கும். அந்த வாய்ப்பு வராலும் கண்டிப்பாக இருக்கும். வர தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? விஜய்க்கு தான் இருக்குது. என்ன காரணம் விஜய்க்கு? என்ன காரணம்னா அவர் வந்து நல்லா லஞ்சம் எதுவும் வாங்காமல் எல்லாம் மக்களுக்கு செய்வார். இப்போ எல்லாம் ஃபுல்லாக ஊழலாக தானே இருக்குது, அதனால் விஜய்க்கு தான். அவர் வந்தால் கரெக்டாக இருக்கும்.